அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு அந்த நாராயணனை நம்ம ஜபிக்கிறது வழக்கம். அப்படி நம்ம நாராயணியத்தில் 8 தசகங்கள், 8வது தசகத்தில் இப்போ இருக்கோம். அதில் 2 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். 8வது தசகத்தில் பிரளயத்தையும் சிருஷ்டியையும் பற்றி பார்த்துட்டுருக்கோம். பிரம்மதேவர் எப்படி சிருஷ்டி பண்ணினார் அப்படின்றத பார்த்துட்டுருக்கோம். இதில் அந்த பிரம்மதேவர் 1000 சத்ருயுகங்கள் கொண்ட நீண்ட பகலையும் அதே அளவு இரவுகளையும் பலதர கழிச்சுட்டு தான் அந்த நைமித்திக பிரளயத்தில் அவருடைய இரவை கழிக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இது 3வது ஸ்லோகம். அஸ்மாத்ருசாம் புனரஹர்முகிருத்ய துல்யாம் சிருஷ்டிம் க்ரோத்ய அனுதினம் சபவத் பிரசாதாத் பிராக் பிரம்ம கல்ப ஜனுஷாம் ச பராயுஷாம் தூ சுப்த பிரபோதன சமாஸ்தி ததா விசுஷ்டிஹி. அப்படி அந்த பிரம்மதேவர் மறுபடியும் நம்ம போன்றவாளுக்கான காலை கர்மங்களுக்கு ஒப்பான சிருஷ்டியை ஒவ்வொரு நாளும் செய்கிறார். நம்ம காலைக்கான நியம நிஷ்டைகள் மனுஷாளுக்கு தான் இல்லை, இந்த பிரம்மதேவருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட தன்னுடைய சிருஷ்டியை ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய கர்மங்களை செய்கிறார். முந்தைய பிரம்ம கல்பத்தில் ஜனித்த சிரஞ்சீவிகளுடைய விலட்சமான சிருஷ்டியோன்னாக்கா அப்போ தூங்கி விழிக்கிறதுக்கு அவர் ஒப்பாக ஆறுது அவருக்கு அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகம் அவருடைய இரவையும் பகலையும் வர்ணிக்கிறது. அடுத்த ஸ்லோகம். பஞ்சாசதப்த மதுனா ஸ்வவயோர்த்த ரூபம் ஏகம் பரார்த்தம் அதிவிருத்திய ஹி வர்த்ததே சௌ தத்ராந்திய ராத்திரி ஜனிதான் கதயாமி பூமன் பశ్చాதினாவதரணே ச பவத் விலாசன். இந்த பிரம்மதேவர் இப்படி 50 வருஷங்கள் அடங்கின தன்னுடைய ஆயுளில் பாதியான ஒரு பரார்த்தத்தை இப்போ கடந்துட்டார். அளவற்றவரே, அவருடைய ஆயுளில் இரவு நிகழ்ந்தவையும் அடுத்து இந்த பகல் துவக்கத்தில் நிகழ்ந்தவனுமான உம்முடைய லீலைகளை நான் இனி சொல்கிறேன் அப்படின்னுட்டு சொல்கிறார். இதில் இந்த 4வது ஸ்லோகத்தினுடைய இதில் நம்ம ஒரு ஐடியா சிலது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது பிரம்மாவினுடைய ஆயுசுன்றது 100 வருடம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுட்டோம்னாக்கா அதில் 50 + 50, முதல் 50 முதல் பரார்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கு, 2வது 50 2வது பரார்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருடத்தை நம்ம வருடத்தோடு நம்ம கணக்கிட்டுக்கக்கூடாது, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அதில் அவருடைய முதல் 50 முதல் பரார்த்தம்னு சொல்கிறோம், 2வது 50 2வது பரார்த்தம்னு சொல்கிறோம். பிரம்மாவனுடைய ஒரு பகல் அப்படின்றது 1000 சத்ருயுகம், அதாவது திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், சத்தியயுகம்னுட்டு 4 யுகம் கடந்து முடியும் பொழுது வரக்கூடியது ஒரு சத்ருயுகம். அப்படி 1000 சத்ருயுகம் கடந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் ஆறுதுன்னு அர்த்தம். அடுத்த 1000 சத்ருயுகத்தில் அவருடைய ஒரு இரவை அவர் கழிச்சுக்கிறார். அப்படி ஆகும் பொழுது இப்போ ஒரு கணக்குக்கு சொல்கிறச்சே நம்மளுடைய 365 நாளுன்றது தேவாளுக்கு ஒரு நாள். மனுஷ வருடத்தில் பார்த்தா ஒரு யுகம்ன்றது 17,28,000 வருஷங்கள் தான் ஒரு யுகம் அப்படின்னு நம்ம கணக்கு வைக்கலாம். அப்போது 3600 தேவ வருடம் திரேதாயுகங்கள் அடங்கினது. அது மனுஷ வருடத்துக்கு பார்க்கும்பொழுது 12,96,000 மனுஷ வருடங்கள். துவாபர யுகம் 2400 தேவ வருஷங்கள், அது 8,64,000 மனுஷ வருடங்களை அது கொண்டதாக இருக்குது. கலியுகம் 1200 தேவ வருஷம், அதில் 4,32,000 மனுஷ வருடங்கள் கணக்கு இருக்குது. இப்போ நம்ம கடந்திருக்கிறத கணக்கு பண்ணும்பொழுது 108,000 வருஷங்கள் தான் நம்ம கடந்திருக்கோம். இன்னும் தொடர்ந்து நம்ம நடத்தின்னு இருக்கோம் நம்ம கலியுகத்தை. அப்போ இன்னும் எவ்வளவு இருக்குது அப்படின்றதுக்கான கணக்கை நம்ம மனசுக்கே நம்ம போட்டுக்கலாம். அதில் என்ன நம்ம சொல்லும்பொழுது சங்கல்பம் சொல்லும்பொழுது பிரதமே பாத்தே ஜம்புத்வீபே பாரத வருஷே பரதக்கண்டேன்னு சொல்கிறோம் பாருங்கள். அந்த பிரதமே பாத்தையில் ஒரு கால் பாகத்தை தான் நம்ம கழிச்சிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு புரிய வருது. சரி, இப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுட்ட அப்புறம் இந்த இடத்துக்கு வருவோம். இப்போ பிரம்மா தன்னுடைய 50 வருஷங்கள் அடங்கின தன்னுடைய ஆயுளில் பாதியான ஒரு பரார்த்தத்தை கடந்துட்டார். அளவற்றவரே, அவருடைய ஆயுளில் இனி இரவு நிகழ்ந்தவையும் அடுத்த அந்த பகல்துவத்தில் நிகழ்ந்தவையுமான உன்னுடைய லீலைகளை சொல்கிறேன் அப்படின்னுட்டு பட்டர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீமன் நாராயணாய நமஹ.